அது பாருங்க எல்லாம் ஃபுல்லாக இது இதெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். பட் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாது போல இருக்குது. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பாஸ்போர்ட்டை எல்லாத்தையும் வந்து கனடா எம்பசிக்கு சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 14 நாட்கள் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் நம்ம கைக்கு திரும்ப வரதுக்கு நம்ம ஜிம்பாப்வேல பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப டீப் இன்டீரியரான பிளேசஸ் அதெல்லாமே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் அதில் ஒரு சின்ன ஒரு கேட்ச்சு, சன்னியோட வண்டியை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ சன்னியோட வண்டியை வந்து இங்கே ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு சன்னி வந்து ஒரு கார் ரெண்டுக்கு எடுக்க போகிறான். கார் ரெண்டுக்கு எடுத்து சன்னி காரில் வர போகிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போக போகிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து ஹோண்டா வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டே வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதில் 450 கிலோமீட்டர் பேவ்ட் ரோடு, அதுக்கப்புறமா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆஃப் ரோடு. நானும் வந்து சரி ஓகே நம்மளும் பைக்கை வச்சுட்டு கார்லேயே பேசாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா ஜிம்பாப்வேலன்னு சொல்லிட்டு நினச்சேன். சில ரோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பைக்கில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து சரி ஓகே நான் பைக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஆல் செட். இப்போ போயிட்டு பைக்கை வந்து இங்கே ஜிம்பாப்வேல இருந்து இந்த வருஷம் டக்காரில் பார்ட்டிசிபேட் பண்ணி 32nd பிளேஸ் அடித்தவருடைய அப்பா ஒரு கராஜ் வச்சுருக்காரு. அவரோட கராஜில் தான் நேற்று போயிட்டு நான் வந்து என்னுடைய டயர்ஸ் மாற்றிட்டு வந்தேன், பைக்குடைய டயர்ஸை, ரியர் டயரை. ஸோ இன்றைக்கி போய்ட்டு பைக் வந்து அங்கே தான் ட்ராப் பண்ண போகிறோம். அவங்க காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மட்காடை வந்து கட் பண்ணிட்டேன், இதை பாருங்கள். ஸோ இதுக்கும் இப்போ வந்து நோ லிங்க் அட் ஆல். அண்டு இந்த மட்கார்டு வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். வெறும் வந்து ஒரு 500 ரூபா என்னமோ தான் இது. ஸோ இது வாங்கிட்டு வந்து இதில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணியாச்சு, ஹேஷா பிளேட்லாம் வாங்கி. இந்த பாருங்க, கேபிள் டயரில் டச் ஆகல. ஓகே, ஜிப் டைஸ் போட்டு கரெக்டாக கேபிளையும் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வியூ மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் லைட்டாக கோணமெல்லாம் கட் பண்ணிட்டேன். பட் ஏதோ ஒன்று எக்ஸாஸ்ட்டு அம்மா, இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆக்ரோபோவிக் எக்ஸாஸ்ட் இது. பட்டு உடைந்து போயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாஸ்ட்டே இல்லாமல் தான் சன்னியோட வண்டி இருக்குது. சன்னியோட வண்டிலையும் டாப் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதில் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. இது எப்படி செட் பண்ணலாம், எடுத்துகிட்டு போனோம். அதை ஃபிட் பண்ணியாச்சு, வார்ம் அப் பண்ணிடலாம் வண்டியை. ஓகே மக்களே, அவரோட கராஜுக்கு வந்துட்டோம். இதுதான் அவருடைய கராஜ். செம்ம பெருசு ஆக்சுவலாக. அண்ட் உண்மையிலே பைக்கர்ஸ்க்கு உதவணும்னு சில மைண்ட் செட் தான் இருக்கும். நல்லா கராஜ் வச்சுனாலும் எது வச்சுனாலும். பாருங்கள், போட்டு ஏதோ டர்ட் பைக்கை லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரேஸும் நடக்க போகலாம். வர இந்த மாதம் ரேஸ் ஆர் நடக்க போகிறாங்க. வந்துட்டாப்புல. என்னோடய பைக்கில் வந்து பேட்ரி காலி ஃபுல்லாக. ஸோ காலைல ஸ்டார்ட் பண்ணல, எப்படி தோ பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இப்போ சன்னியோட பைக் வந்து இங்கே நம்ம நிப்பாட்டி போக போகிறதுனால அவனோட பைக்லேருந்து பேட்டரி எடுத்து போட போகிறோம். ஃபுல்லி ஒரே சைஸாக இருக்கும், பார்ப்போம். ஓகே மக்களே, பயங்கரமான ஒரு சொதப்பல். பேட்ரி மட்டும் டவுன் ஆகலை. ஆக்சுவலாக ஸ்டார்டர் மோட்டரே வந்து காலியாக இருக்குது போல இருக்குது வண்டியில். அது காலியாக இருக்கா இல்லை வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜிம்பாப்வே இந்த ட்ரிப்புக்கு அது வருங்க எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். பட் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாது போல இருக்குது. ஸோ நம்மளும் கார்லேயே சன்னியோட சேர்ந்து போக வேண்டியதான். ஸோ இட்ஸ் மீ அண்ட் சன்னி இந்த கார் எக்ஸ்ப்ளோரிங் ஜிம்பாப்வே அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் காரில் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து பைக்கையும் வந்து அவங்க சர்வீஸ்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி அந்த ஸ்டார்டர் மோட்டர்லாம் வந்து ரெடி பண்ணி ரெக்டிஃபை, அந்த என்ன ப்ராப்ளம்ன்றது இன்னும் ரெக்டிஃபை பண்ணல. பட் மோஸ்ட்லி ஸ்டார்டர் மோட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அண்ட் இப்போ நம்மளை வந்து சும்மா இங்கே டாக்ஸி கிடைக்கிற இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்காக அவரோட இதில் ஒரு வண்டியில் வந்து நம்மளை அனுப்பிச்சி விட்ருக்காப்புல போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு கார் ரெண்டல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிளம்புவோம். ஓகே மக்களே, ஃபைனலி வந்து காரை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். சீரியஸாக சொல்லணும்னா வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் தான். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் ஓகே, அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்சில் மொசம்பிக் கூடிய பார்டர், அதாவது ஜிம்பாப்வேக்கும் மொசம்பிக்கும் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா தான் வந்து
கொஞ்சம் ஆஃப் ரோட் நல்லாயிருக்கும். ஸோ பயங்கரமாக ஓட்ட போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபுல்லாக ஸ்லஷ் அந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பைக்குடைய ஸ்டார்டர் மோட்டர் கோளாறு கொடுத்துருச்சு. அதுவும் பாருங்களேன், ரைடு ஸ்டார்ட் ஆகும்போது நல்லவேளை இதுவே நாளைக்கு அங்கே ஒரு டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. பட் ஃபார்ச்சுனேட்லி அங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர் கிடச்சாரு. ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அவர் நாங்கள் ரிட்டன் இந்த ட்ரிப்பு ரவுண்ட் ட்ரிப்பை வந்து முடிச்சுட்டு வரும்போது பைக்ஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டாரு. என்ன கார் நம்ம வந்து ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டுறாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து டொயோட்டாவுடைய எஸ்யூவி 4 வீல் டிரைவ் எஸ்யூவி 3 லிட்டர் இன்ஜின் 3.0 D4D டொயோட்டா ரைடர் இந்த காரு. ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பழைய மாடல் காரு, அதனால் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி லொடன்னு இருக்குது. அண்ட் பிக்கப்பும் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. பட் என்னென்னா 4 வீல் டிரைவ் நம்ம வந்து ஆஃப் ரோட் போகிறோம் அந்த மாதிரிலாம் போது 4 வீல் டிரைவ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியோங்கமானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸு. அங்கே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஹோண்டே வேலி அப்படின்ற அந்த இடத்துல அங்கே போக போகிறோம். அந்த ஹோண்டே வேலி அப்படின்ற அந்த இடத்துக்கு போக போகிறோம். டோட்டலாக வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரேடியாக வெளியே அவுட்ருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து விளாக் பண்ண ஆரம்பிக்கலாம், சிட்டியை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் செட்டில் நைட்டு விளாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் விளாக் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் கோ, போகலாம் வாங்க. ஸோ இந்த கார் வந்து பர் டே $120, அதாவது கிட்டத்தட்ட 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்கண்ணா நம்ம ஊர் காசுக்கு. அண்டு ஓவராலாக வந்து நாங்கள் 10 நாளைக்கு எடுத்திருக்கோம். ஸோ 10 நாளைக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா. நான் வந்து 50%, சன்னி வந்து 50% ஆஸ் யூஷுவலு. அண்ட் இதை பாருங்கள், இன்டீரியர் இதுதான் காரோட இன்டீரியர். ரொம்ப பழைய மாடல் கார் தான் இது. ஸோ எதுவும் பெருசாலாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம போட்டிருக்க பிளான் ஜிம்பாப்வே கண்ட்ரியில். இதை பாருங்கள், ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் அப்படியே. இன்றைக்கி நம்மளுடைய டெஸ்டினேஷன் இங்கே தான் இருக்குது, ஹோண்டா வேலி இது இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய இன்றைக்கி டெஸ்டினேஷனு. வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, நயங்கா வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் மேஜரான வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர் மொசம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியுடைய பார்டரு. பட் இப்போ வந்து அங்கே உள்ளுக்குள்ளே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கான். அண்ட் இந்த ஒரு ஏரியா முடிச்சுட்டு அப்படியே இங்கே கீழே அந்த பார்டரை ஒட்டி இந்த ரோடு இருக்குல்ல, சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம புலவாயோ போயிட்டு, புலவாயோவில் வந்து விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இங்கே இருக்க நேஷ்னல் பார்க்கு இருக்குல்ல, இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கு, அது போயிட்டு அப்புறம் அப்படியே திரும்ப ஹராரே. இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த 10 நாளுக்கான ரூட் பிளானு. இன்னும் வந்து நமக்கு வாட்டர் ஃபால்ஸுக்கு 97 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒயின் ஷாப் போல இருக்குது, இந்த எல்லோ கலர் பில்டிங்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒயின் ஷாப் போல இருக்குது. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க. பெரிய ஊராக தான் இருக்கும் போல இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக முழுக்க நிறைய தக்காளி தான் வந்து விற்றுட்டு இருக்காங்க. தக்காளி தின்னே பொழைச்சிப்பாங்க போல இருக்குது இந்த ஊரில் இருக்கவங்க, இந்த நாட்டில் இருக்கவங்க. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் சரி தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு, இது 2 தான். செமையாக இருக்குது இந்த ஒரு லொக்கேஷன். ரூட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த க்ளவுட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நான் கோப்ரோ எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளே காணாமல் போயிடுது வியூ. என்ன பண்ணுறது, ஏன்னா வியூ பாயிண்ட் மாதிரி வந்தால் நிற்பாட்டலான்னு பார்க்குறேன், எதுவும் அந்த மாதிரி எதுவும் வரல. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள், அப்படியே ஏதோ வந்து மரத்துக்கு முடி வெட்டி விட்ட மாதிரி இருக்குது சாமையாக.
ஓகே மக்களே, நம்ம இங்கே வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். வெல்கம் டு யங்கோம்பே ஃபால்ஸ், 4 கிலோமீட்டர் ஃபால்ஸ். எதிர்வேல் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. இங்கேருந்து ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நியாங்கோம்பே நேஷ்னல் பார்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நேஷ்னல் பார்க்குன்றதுனால நம்ம வந்து அனிமல்ஸ் எதனா நம்மளுக்கு சப்போஸ் லக் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியும் இங்கெல்லாம். ஏன்னா இதெல்லாம் மவுண்டன் ஏரியாஸில் அதெல்லாம் ஃபுல்லாக க்ரீனரிஸு எல்லாமே உள்ளே இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து இந்த வழியாக போகணும் நம்ம. அண்ட் இங்கேருந்து வந்து அந்த லேக்கை பார்த்தேன். லேக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் மூஞ்சி அடிக்குது எதிர்வேல். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம எதனா பர்மிட் டிக்கெட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பர்மிட் ஆஃபீஸ். இப்போ பாருங்க மக்களே, இது என்னன்னே தெரில. ஒரு ஆளுக்கு $5, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 400 ரூபா வச்சுக்கோங்களேன். 400 ரூபா 2 பேர், அதுக்கப்புறம் ஒரு காரு. போகிற பாதை பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்வேல் வேறு கரெக்டாக மூஞ்சிலே அடிக்குது. எங்கே பள்ளம் இருக்குது என்னன்னே தெரில. அப்படியே போட்டுன்னு விட்டு போயின்னு இருக்கேன் காரை. மேங்கோ. இங்கேருந்து நம்ம காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஒரு 140 மீட்டர்ஸ் நம்ம நடந்து போகணுமா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. பையால வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலியாயிருவோம் போல இருக்க. ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. அப்பா வரும் எப்படி இருக்குது பாருங்க. லொக்கேஷனு வேறு லெவல். பைக்கில் ஆஃப் ரோட் போகிறது ஒரு சுகம்னா காரில் போகிறது அது இன்னொரு சுகம். உண்மையாக சொன்னால் இப்போ தான் வந்து ஒரு மான் வந்து வெளியே வந்துச்சு. ஆனால் நாங்கள் கரெக்டாக கேமரா ஆன் பண்ணவும் ஓடி போயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே மக்களே, பின்னாடி பார்த்தீங்கன்னா காரை வந்து நிப்பாட்டிட்டோம். இங்கே பார்க் பண்ணியாச்சு. காரை மட்டும் லாக் பண்ணி விட்டு வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குது பாருங்கள் இங்கேருந்து. அண்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற பாதை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து உள்ளே போக வேண்டியதான். போட்டிருக்கு பாருங்கள் ஃபால்ஸ். பாதை கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. இங்கேருந்து 140 மீட்டர்ஸ் நம்ம போகணுமா வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி. ஆனால் எனக்கு வந்து டர்ட் பைக்கில் வந்திருந்தோன்னா இதில் செம்மையாக ஒரு ட்ரையல் ரைடு ஒன்று பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. இந்த ஒரு 140 மீட்டர்ஸு செம்மையாக இருந்திருக்கும். ஓட்டலாம், இந்த ட்ராக்லாம் ஈஸியாக ஓட்டலாம். ஈஸியாக இல்லை, ஓட்டலாம். கரெக்டாக கேபிட்டல் சிட்டிலேருந்து நமக்கு 350 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு லொக்கேஷனு இங்கே வரத்துக்கு. தெரில, ஆனால் யாருமே ஒருத்தர் கூட இல்லை. நாங்கள் மட்டும்தான் அதுக்கு வந்திருக்கோமே. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஏறும்போது டப்பா டான்ஸ் ஆட போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு நான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். நான் தான் எனக்குலாம் தண்ணியில் வேணாம், 140 மீட்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக இறங்கி வந்துட்டேன். பட் சம்பவம் ஒரு ஸ்டீப்பாக இருக்குது. ஏறும்போது காலின்னு நினைக்கிறேன். நான் காரில் வர்றது ஒரு விஷயம் ப்ளஸ்ஸும் இருக்குது. என்னென்னா இந்த ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸு அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கீழே இறங்கி போய் அதெல்லாம் பண்ண முடியாது. கார்னால் நம்ம ஷார்ட்ஸை போட்டுன்னு ஜாலியாக ஒரு டிஷர்ட்டை போட்டுன்னு வந்துகிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுன்னு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம காரில் வரும்போது வந்து நிறைய பேர் கூட, மக்கள் கூட வந்து இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். பட்டு பைக்கில் போகிறோன்னும் போது அவங்க வந்து அந்த ஆச்சரியத்துலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து பேச வருவாங்களா. ஸோ அப்படியே நம்ம அவங்க கூட கன்வர்சேஷன் பயங்கரமாக பில்ட் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் அந்த கரடு மோடான ஒரு பாதைலாம் அங்கே தான் இருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து நார்மலாக அப்படியே டவுன் ஹில் ஸ்டீப்பாக போகுது. ஏம்மா சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டால் கூட எனக்கு பயமாக இருக்குது. வா இங்கே பாருங்க. ஏய், இந்த வழியாக போகணும் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஆர் யூ ஷோர்? ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கு. இப்படி ஒரு பாதை போகுது. ஓகே, வாவ். இங்கே பாருங்கள், வந்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஊற்று பாருங்கள், இங்கேருந்தோ ஊற்று போகுது தண்ணி. செமையாக இருக்குது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு. ஓ மை காட், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பா
சுற்றிலும் காடு. ஆஹா, வேற லெவல், வேற லெவலில் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ், வேற லெவல். சான்ஸே இல்லை மக்கள், அப்படியே சாரல் மேலே அடிக்குது. ஓ, நான் பேசுறது கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வா, ஐயோ, லெவலில் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ், வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பா, ஒர்த்து விசிட்டிங் இயர். என்னம்மா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். அண்ட் இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ தண்ணி போகிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது இது ஃப்ரேமை பாருங்க, அப்பா, ஐயோ எப்படி இருக்குல்ல, சான்ஸே இல்லை, வேறு மாதிரி. ஆக்சுவலாக எங்கள் நேஷனல் பார்க்லலாம் வந்து ட்ரோன் ஃப்ளையே பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்காக வேண்டி ஃப்ளை பண்ணியிருக்கேன். சன்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஏன்னா இருட்டிருச்சுன்னா அனிமல்ஸுடைய வருகை ஆரம்பிச்சிடும். ஸோ இருங்க, கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸுக்காக அந்த பக்கமாக போய் பேசுகிறேன். ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது மக்களே, வேறு மாதிரி இருக்குது, சான்ஸே இல்லை, அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னடா திடீர்னு வெள்ளை ஆகிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நீர்வீழ்ச்சியில் லைட்டாக முகம் மட்டும் கழுவுனா அவ்வளோதான். முகம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி வெள்ளை ஆகிட்டேன், பார்த்துக்கோங்க. டாட்டா பாய் பாய் வாட்டர் ஃபால்ஸ். என்னென்னா இருந்து நம்ம சன்செட்டை வந்து சூப்பராக பார்த்துட்டு போகலாம். பட்டு இங்கேருந்து நம்ம ஆஃப் ரோடில் இன்னொரு 70-80 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது நம்மளுடைய இன்றைக்கி டெஸ்டினேஷனான ஹோண்டே வேலிக்கு. ஸோ இப்போ கிளம்பினாலே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. பட்டு ஆமாம், இது பாருங்கள் எப்படி இருக்குது பாதை, ஃபுல்லாக பெரிய பெரிய பாருங்க. ஓகே மக்களே, ஃபைனலி இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வரும்போதே இருட்டிருச்சு, அதனால தான் எதுவுமே ப்ளாக் பண்ணல. அண்ட் காரையும் பார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளோட ரூமு. $30 தான், ரொம்பவே வந்து சீப்பாகவே கிடச்சிச்சு. பட் ரொம்ப சின்ன ரூம் தான், பட் எங்கள் 2 பேருக்கு வந்து போதும் அதுவே. ஸோ இந்த ஒரு ப்ளாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஹோப் இன்றைக்கி வந்து அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.